இப்போ நம்ம வெஜிடபிள் குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கணும். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்ருங்க. வதக்கின கருவேப்பிலை, ஒரு 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுங்க. அப்போ தான் நம்ம கிரேவி நல்லா வரும். இந்த பதத்துக்கு வந்ததையும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, இது எல்லா மசாலாவும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. மல்லித்தூள் மட்டும் 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. இதை நம்ம இப்போ போட போகிறோம். மல்லித்தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம், மசாலா போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்லா வதங்கின இதில் நம்ம 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தேவைக்கான உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கின பிற்பாடு நம்ம வெஜிடபிள்ஸ் நமக்கு என்னென்ன வேணுமோ, நான் இப்போ கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நம்ம பச்சை பட்டாணி கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம். வெஜிடபிள்லாம் போட்ட பிற்பாடு வதக்கின பிறகு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிட்ஸ் வேக வச்சிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ காய் ஒரு அரை வேக்காடு வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு, 4-5 முந்திரி, இதெல்லாம் ஒரு 8 சின்ன வெங்காயம். என்னென்னா தேங்காய், 8 சின்ன வெங்காயம், 5-6 முந்திரி, பட்டை, கிராம்பு, சோம்பு, இதையெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். இதை இந்த குழம்போட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறோம். இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தகுந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு இருக்கான்னு நம்ம கரெக்ட் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டு இப்போ இறக்கிக்கிட்டோம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன் எப்படி கிரேவி மாதிரி இருக்குது. இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இன்னும் நமக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குங்களே, அது 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்து இந்த குழம்புல விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்ல கிரேவி கெட்டியாக வந்துடும். இந்த டைமில் நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு மல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா வெஜிடபிள் குருமா ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்தால் செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். வெஜிடபிள் குருமா ரெடி.